ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் ரொம்ப சுவையாக சுலபமாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டிக்கெலாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுலபமான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஏலக்காய் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 5-6 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இடித்த பூண்டையும் இஞ்சியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த சைடிஷ்க்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க. இதில் 200 ml தயிரை மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் 2-3 பல்ஸ் கொடுத்து கட்டிகள் இல்லாமல் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தயிரை சேர்த்து இது கூடவே தண்ணி ஒரு 1/2 டம்ளரும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா சைடிஷ் நல்லா கொச்சி சுண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்குங்க. இப்படியே சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, சுட சுட சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. காய்கறி இல்லாத நேரத்தில் வீட்டில் தயிர் இருந்துச்சுன்னா இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சைடிஷ் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.